Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. 2019 ஒரு பெண்ணை வந்து காரில் கடத்தி அதை மிரட்டி பாலியல் பலாத்காரம் ப்ளஸ் அவசரமாக படம் எடுத்து மிரட்டுறாங்க. இது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணை மிரட்டி கூப்பிட்றப்பெல்லாம் வரணும் அப்படின்னு பணம் அதில் 2-3 பேரை பிடிச்சி விசாரிக்கும் போது செல்ஃபோன்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட படங்கள் ஆபாச படங்கள் தான் எடுத்து வச்சுருக்கலாம் தெரியுது. இதில் புகார் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புகார்கள் வந்துச்சு. ஏதோ நெட்வொர்க்காலாம் செயல்பட்டாங்க, ஏதோ கோட் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு நிறைய விஷயங்கள் அப்போ பேசணும். இவங்களுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு அதில் இந்த மாதிரி எடுக்கிற படத்தை போடுறது. அப்புறம் திருநாவுக்கரசர் பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் ஃபோனில் ஏகப்பட்ட இது வீடியோ கவர்மெண்ட்டு சிபிஐக்கு மாற்றம் 48 சாட்சிகளுமே விரல் சாட்சி இல்லாமல் ஒரு பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேலே 2021 பிறகு ஆட்சி மாற்றம் இதெல்லாம் சேர்ந்து பெரிய 2500 பக்கம் சார்ஜ் ஷீட் சிபிஐ தாக்கல் நீதிமன்றம் தீர்ப்பு 9 பேருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை சாகும் வரை அவங்க சிறையில் தான் இருக்கணும். அதுக்கு தூக்குதண்டே வாங்கிட்டு வெளியவே வர முடியாதுன்னா எல்லாம் சின்ன பசங்க தெரிஞ்சிருக்காங்க. 5 ஆயில் 3 ஆயில் 4 ஆயில். ஆமாம், இது ஒரு ஆயுள் தண்டனையே சாகுமுறை ஆயுள் தான். இதில் திருநாவுக்கரசுலாம் பார்த்தீங்கன்னா 5 ஆயுள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதை ஒட்டி அரசியல் கருத்துக்கள்லாம் நிறைய பேசப்படுது. திமுக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதிமுக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சிபிஐ கொண்டு வந்ததே நாங்கள் வந்து கிளியர் கட்டாக தான் இதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றதில் இதில் சிபிஐ விசாரணை கொடுத்தது அதிமுக அரசு தான். சிபிஐ விசாரணைக்கு அவங்களே தான் உத்தரவிட்டாங்க. ஏன்னா எங்கள் ஹேண்ட் கிளீனுங்க, நாங்கள் இது பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு அழுத்தம் இருந்தது இல்லையா சார், அது கொடுத்தாகணும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேருமே குற்றவாளிகள்னும் அவங்களுக்கு ஆயுள் வரைக்குமே வந்து வாழ்நாள் முழுக்க வந்து ஆயுள் தண்டனை அப்படின்றத வந்து உறுதி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறோம். இந்த வழக்கு அப்படின்றது கடந்து வந்த பாதை, அதை பற்றி சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 2019 ஒரு பெண்ணை வந்து காரில் கடத்தி அதை மிரட்டி பாலியல் பலாத்காரம் ப்ளஸ்ஸு அவசரமாக படம் எடுத்து மிரட்டுறாங்க. இது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணை மிரட்டி கூப்பிட்றப்பெல்லாம் வரணும் அப்படின்னு பணம் கொடுக்கணும். அது அவங்க அண்ணன்ட்ட சொல்லுது. அவங்க அண்ணன் அவங்கள இந்த 4 பேர் கும்பல் ஃபஸ்ட்டு கேட்கும்போது அவங்கள தகராறு ஆகுது, இது பண்ணுறாங்க. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல. ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு அதிமுக இவர் பார் நாகராஜன் ஒருத்தர் வந்து தாக்குறாரு. இதெல்லாம் ஓடுது. அதற்கு பிறகு போலீஸ் வந்து அதில் 2-3 பேரை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது செல்ஃபோன்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட படங்கள் அந்த இதெல்லாம் ஆபாச படங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறதுலாம் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த விவகாரம் வந்து பத்திரிகைகளில் மற்றதில் வெளியில் வரும்போது கொஞ்சம் சூடு பிடிக்குது. அப்போது இருந்த அரசியல் நெருக்கடி மற்ற விஷயங்களில் வந்து கொஞ்சம் குற்றவாளிகளை பாதுகாக்கிற வேலையை போலீஸ் செஞ்சாங்கன்னு ஒரு பெரிய விமர்சனம்லாம் வந்துச்சு. திமுக அது எப்போவுமே ஒரு பெரிய எதிர்கட்சியாக செயல்படுற கட்சி இல்லை, அந்த டைமில் இது பண்ணாங்க. இப்போது இருக்கிற மாதிரி தோழமை கட்சிகள் அப்போ சோர்ந்து போய் இல்லை. அப்போ அவங்களும் ரொம்ப பூசாக இருந்தாங்க. மார்க்சிஸ்ட் பார்ட்டி, சிபிஎம், சிபிஐ எல்லாருமே களத்தில் குதித்து பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அது போலீஸுக்கே நெருக்கடியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் தொடர் விசாரணையில் பலரும் கைது செய்யப்பட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆடியோ கூட வந்திருக்கும், அவங்களை பார்த்துருக்கலாம். அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்றது. இது இல்லாமல் இவங்க சில பெண்களை மிரட்டி துட்டு தராமல் ஏதோ இது பண்ண ஒத்து வராதுன்னா அவங்க இதெல்லாம் தூக்கி இணையதளத்தில் போட்ட இதெல்லாம் கூட நடந்துருந்தது. இதில் புகார் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புகாருங்க வந்துச்சு. ஏதோ நெட்வொர்க்காலாம் செயல்பட்டாங்க, ஏதோ கோட் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு நிறைய விஷயங்கள் அப்போ பேசப்பட்டுச்சு. இவங்களுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு அதில் இந்த மாதிரி எடுக்கிற படத்தை போடுறது. ரெண்டாவது பெரிய நெட்வொர்க் தான் அவங்க. இதில் 9 பேர் தான் இதில் இது பண்ணியிருக்காங்க. சிபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை முடிக்கணும், தண்டனை இவங்களுக்கு வாங்கி தரணுன்றது ஒரு பக்கம். இன்னொன்று ஒரு கட்டத்துக்கு மேலே சிலரை பாதுகாக்கிற ஏற்பாடெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம். போலீஸாக என்ன பண்ணாங்க, பாதிக்கப்பட்ட விக்டிமுடைய பேரையே எஸ்பி சொன்னார். வெளியே பெரிய பிரச்சனை ஆச்சு. எஸ்பி பாண்டியராஜன் இருக்கார்ல, முன்னாடி டிஎஸ்பியாக இருந்தார். அந்த டாஸ்மார்க் இதில் ஒரு லேடி அடிப்பார், அந்த ஸ்டில்லு கூட பெருசாக வைரல் ஆச்சு. அவருக்கு அந்த மெச்சத்தகுந்த பணியை பாராட்டி அவர் அப்புறம் எஸ்பிலாம் ஆக்குனாங்க. அவர் வந்து தான் இந்த இதுக்கு ஐஓ. அவர் வந்து
பேரெல்லாம் சொல்லி நீதிமன்றத்தால் அது பெருசாக கிருபாகரன் அப்போ ஜட்ஜி இதெல்லாம் பெருசாக கண்டிச்சாங்க. அப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இது கிடையாது. நீதிமன்றத்தை இந்த மாதிரி விக்டிம் பேரை சொல்லணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லாத காலகட்டம். இவங்களுடைய லேப்டாப்பு அருளானந்தம்னு ஒருத்தர் மாட்டுறாப்புல, அருளானந்தம் தான் நினைக்கிறேன். அந்த இதில் வந்து அவருடைய லேப்டாப் இதெல்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்டது கிடைக்குது. திருநாவுக்கரசு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தலைமறைவாக கொஞ்ச நாள் இருக்காப்புல. அப்போ வீடியோலாம் வெளியிடுறாரு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அப்புறம் திருநாவுக்கரசை பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் ஃபோனில் ஏகப்பட்ட இது வீடியோக்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரையும் கைது பண்ணுறாங்க. சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றுறாங்க. இது ஒரு பக்கம் போராட்டங்கள் அது இதுன்னு கனிமொழி தலைமையில் போராட்டம், மாதர் சங்கம் அது இதுன்னு ஓடுது. இது நடந்துகிட்டு இருக்கும்போதே இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சிபிஐக்கு மாற்றுது. சிபிஐக்கு மாறின பிறகு ஒரு 3 பேரை எக்ஸ்ட்ரா கைது பண்ணுறாங்க. அந்த 3 பேரில் 2 பேர் பத்திரிகைகள் தான் சொல்லுது இவங்களெல்லாம் ஏன் தொடலை அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த 2 பேர் கடைசியாக பாபுன்னு ஒருத்தர், இன்னொருத்தர் ஹெரனா அது ஒரு பேர் அவங்க இது பண்ணுறாங்க. வழக்கு ரொம்ப உண்மையிலேயே பாராட்ட தகுந்த ஒரு இது. 48 சாட்சிகள், 48 சாட்சிகளுமே பிறல் சாட்சி இல்லாமல் பக்காவாக ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது விசாரணை பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. நேரடி சாட்சி மற்ற சாட்சிகள்லாம் இல்லாமல் செல்ஃபோனு, ஐபி அட்ரஸ்ஸு, மற்ற விஷயங்கள், லேப்டாப்பு, சிசிடிவி ஃபுட்டேஜி, இந்த மாதிரி சயின்டிஃபிக் ப்ரூவன் வந்து இதில் நடந்தது. அதில் வந்து சிபிஐ மிக சிறப்பாக செயல்பட்டாங்க. ஏகப்பட்ட டீட்டெயில் எடுத்து கொடுத்து விசாரணையை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணாங்க. இது இல்லாமல் 8 பெண்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண்களுடைய நேரடி சாட்சி. இதில் சிபிஐ வந்து என்னென்னா ரொம்ப பேரை வந்து விசாரணை பண்ணதெல்லாம் ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப எங்கேயோ அழுத்தம் சுற்று இது இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலை பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேலே 2021க்கு பிறகு ஆட்சி மாற்றம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இதை கொடுத்துருக்காங்க. 2500 பக்கம் சார்ஜ் ஷீட் சிபிஐ தாக்கல் பண்ணது. குறுகிய காலத்தில் பண்ணது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது இந்த இதில் வந்து நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு 9 பேருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை. சாகுமுறை அவங்க சிறையில் தான் இருக்கணும். அதுக்கு தூக்கு தண்டனையே வாங்கிட்டு போயிடலாம் போல். நீங்கள் வெளியவே வர முடியாதுன்னா எல்லாம் சின்ன பசங்க, இளைஞர்கள் தான். 5 ஆயுள், 3 ஆயுள், 4 ஆயுள். ஆமாம், இது ஒரு ஆயுள் தண்டனையே சாகுமுறை ஆயுள் தான். இதில் திருநாவுக்கரசுலாம் பார்த்தீங்கன்னா 5 ஆயுள் தண்டனை. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பண்ணியிருக்கான்றது. அப்போ இதுக்கு அடுத்து இவங்க மேல்முறையீடு உயர்நீதிமன்றம் போகலாம். ஏதாவது சின்ன ரிலீஃப் கிடைக்கலாம், இல்லை கிடைக்காம போகலாம். அதனால் இது வந்து ஒரு கடுமையாக பட் அப்படி போனாலுமே இதே தண்டனை தான் உறுதி செய்யப்படுத்தப்படும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அப்படி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சாட்சியங்கள் வந்து சரியா இருக்கு, எல்லாமே சரியா தான் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க. இப்போ அவங்க தரப்பு வழக்கறிஞர் பேசும்பொழுது பல குற்றச்சாட்டுகள், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் நிரூபிக்கப்படலை அப்படிலாம் பேசுகிறாங்க. எப்போவுமே கீழமை விசாரணை நீதிமன்றம் வந்து பெருசாக கொடுக்கும், தூக்கு தண்டனை கொடுக்கும். உயர்நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனையாக மாறும். உச்சநீதிமன்றம் போகும்போது இன்னும் குறையும். விசாரணைகளுடைய இது இப்போ கிடைக்குதில்ல. இப்போ இவங்க தீர்ப்புடைய ஃபுல் அஃபிடவிட், அந்த தீர்ப்புடைய ஃபுல் இதையும் எடுத்து அவங்க பார்க்கும்போது எங்கெங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிலாம் பார்ப்பாங்க. விசாரணையில் ஒரு இது கிடச்சிருக்கும். அதை வச்சுட்டு மேலே இவங்க முறையீடு போகும்போது அதில் சில சலுகைகள், சில தீர்வுகள் கிடைக்கலாம். இதில் சொல்ல முடியாது. இது மாதிரி வழக்குகளை உயர்நீதிமன்றம் கடுமையாக பார்க்குது வச்சுக்கோங்க. விசாரணை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு கரெக்டு தான்ட்டாங்கன்னா அடுத்து உச்சநீதிமன்றம் தான் போக முடியும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் இவங்க கடக்கணும். ஒன்று அடுத்து உயர்நீதிமன்றம், அடுத்து உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்திச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு பக்கம் இதெல்லாமே சார், இன்னைக்கு வந்து இதை ஒட்டி அரசியல் கருத்துக்கள்லாம் நிறைய பேசப்படுது. திமுக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதிமுக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சிபிஐ கொண்டு வந்ததே நாங்கள் வந்து கிளியர் கட்டாக தான் இதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் எப்படி பார்க்குறேன்? இந்த வழக்கு விசாரணை வந்த பொழுது ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிமுகவுடைய அந்த துணை சபாநாயகரும் சரி, மற்றவர்களும் கொஞ்சம் கடுமையாக இருந்தாங்க. அதிமுகவினரும் கொஞ்சம் பத்திரிகையாளர்களை மிரட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் அன்னைக்கு இருந்த கட்சிகள், எதிர்கட்சிகள் இவங்க எல்லாமே இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. அதிமுக மட்டும் யார் அந்த சார்ந்தாங்க, பிஜேபி லைட்டாக பண்ணாங்க. இந்த தோழமை கட்சிகள்லாம் யாரோ எங்கேயோ எதுவோன்ற மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறல. ஆனால் அப்போ வந்து பெரிய அளவில் ஐயோன்ற மாதிரி எப்படி சாத்தான் குலத்துக்கு பண்ணாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த ஆட்சியில் எவ்வளோ நடந்துருக்குது. யாருமே இது பண்ணல, இவங்களும் பண்ணல.
ஆனால் அங்கே சாத்தான்குளம் ஒன்றும் அப்படி பெருசாக அந்த மாதிரி அந்த டைமில் ஒரு பெரிய ஒரு இதாக மாறிச்சு. இதில் சிபிஐ விசாரணை கொடுத்தது அதிமுக அரசு தான். சிபிஐ விசாரணைக்கு அவங்களே தான் உத்தரவிட்டாங்க. ஏன்னா எங்கள் ஹேண்ட் க்ளீனுங்க, நாங்கள் இது பண்ணுறோம், நீங்கள் பார்த்துங்கன்ட்டாங்க. ஆனால் ஒரு அழுத்தம் இருந்தது இல்லையா சார், அது கொடுத்தாகணும்னு? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குல்ல, இப்போ அந்த காலகட்டத்தில் சிபிஎம்மோ சிபிஐயோ காங்கிரஸு விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் ஜனநாயக பாதுகாவலர்கள் மாதிரி பெண்கள் மேலே இது நீ கூட சொல்கிறாரு, அது ஆறாத ரணத்து ஏதோ ஒரு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, கொடும் ரணம், கொடும் ரணத்துக்கு கிடைத்த ஒரு மருந்தாக பார்க்கிறேன்னு திருமாவளவன் சொல்கிறாரு. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலாம் கொடும் ரணமாக தெரியலையா? அந்த பெண் பாதிக்கப்பட்டப்போ தெரியலையா? அதில் எஃப்ஐஆர் வெளியில் வந்தது, அப்போ எதனா கண்டனம் தெரிவிச்சிங்களா? என்ன பண்ணீங்க? என்னென்னா இவர்களுக்கு வேண்டிய இது அரசியல் தீர்வு அரசியல் பண்ணும்பொழுது அதில் பெருசாக பண்ணுறதும், இவர்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அதை அப்படியே கண்டுக்காமல் ஆளுங்கட்சியாக இருந்தால் எதுவும் கண்டுக்காமல் போகிறோன்ற ஏற்பாடு தான். அந்த வகையில் அந்த டைமில் அது ஒரு பெரிய அழுத்தமாக இருந்தது. அவங்க சிபிஐ விசாரணை உத்தரவிட்டாங்க. விசாரணை நடந்தது. இன்றைக்கி கனிமொழி மேடம் சொல்கிறாங்க, நீதி எங்கள் ஆட்சியினால தான் நீதிக்கு. நீங்கள் உங்களுக்கும் சிபிஐக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்படி இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலைலாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, மும்பையில் அந்த இவர் அதானியுடைய இடத்த வக்போர்டு இடத்த ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறது தக்க வைக்கிறதுக்காக தான் இந்த வக்போர்டு திருத்த சட்டத்தையே கொண்டு வந்தாங்கன்னு ஒரு பெரிய உருட்டு விட்டுறாங்க. எவ்வளோ ஒரு குழந்தைத்தனமான வாதம், ஒரு இம்மெச்சூரிட்டியாக ஒரு ஒரு இதுவே இல்லை. ஒரு இவ்வளோ பெரிய அரசியல்வாதி இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு கூட இல்லை. அதெல்லாம் விவாதமாக மாறலை, எதுவுமே மாறலை. சேம் அதே தான் நீதி எங்கள் ஆட்சியில் தான் நீதி கிடைத்ததுன்னு இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது. உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பண்ணுனீங்க? ஒருவேளை நாங்கள் போராடினோம், அந்த போராட்டத்தினால வந்து சிபிஐக்கு வந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது, அதனால் ஒரு நீதி கிடைச்சது. இப்போ ஏன் இங்கேயும் நீதி கிடைக்க மாட்டேங்குது? அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி ஏன் நீதி கிடைக்க மாட்டேங்குது? இன்னும் பலர் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அதிகமான பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுதுன்ற இது காமிக்குது. இப்போ சமீபத்தில் வந்த ஒரு ஆய்வில் 2023-24 போக்சோ குற்றங்கள் அதிகரிச்சிருதுன்றாங்க. எங்கே போனீங்க? என்ன கேட்குறீங்க? மது போதை டாஸ்மார்க் அதிகமான இது ப்ளஸ் போதைக்கு இரையாகின்ற இளைஞர்கள் சிறுவர்கள் இவர்களால் வருகின்ற குடும்ப வன்முறைகள் இது அதிகமாக தமிழ்நாட்டில் பெரிய ஒரு நோய் கலாச்சாரமாக மாறிட்டு வருது. என்ன தடுப்பு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? குடும்ப வன்முறைன்றது எடுத்திங்கன்னா அவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்குது. அப்பா பையனை கொள்வது, பையன் அம்மாவை பெற்ற தாயை கொள்வது, இந்த மாதிரி பல இது நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா மது இல்லாட்டி போதை, இது 2 தான் இருக்கும். 2 பேர் போதையில் அடிச்சுக்கிட்டு செத்தே போயிட்டானுங்க. 2 பேருமே கஞ்சா போதை. ஒருத்தன் தாக்கி இந்த சினிமா படத்தில் வருமே, வில்லன் ஹீரோ சண்டை போட்டு 2 பேருமே கீழே விழுவாங்க, ஈக்குவல் பவர். அந்த மாதிரி 2 பேரை செத்து போன மாதிரி நடந்துருக்குது. நண்பர்களை மது போதை நண்பர்கள் கொள்வது, பாரில் ஏன்பா குடிக்காதப்பான்னு ஏதோ சொன்னதுக்கு ஒருத்தனை அடித்து கொள்வது, இந்த மாதிரி டெய்லி பாருங்கள் தினம் ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறீங்க? என்ன கேட்குறீங்க? ஆறாக பெருகிட்டு போய்கிட்டு இருக்குது. அதனால் நீதி கிடைத்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐயுடைய அந்த டெக்னிக்கல் என்கொயரி மற்ற விஷயங்கள், சாட்சிகளை கலைக்காமல் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு 48 சாட்சியம் பிறல் சாட்சியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதோடைய அடிப்படை என்ன? இவர்கள் பாதுகாத்துருக்காங்க, சாட்சிகளை ரகசியமாக வச்சுருந்துருக்காங்க. அவங்கள வந்து சில இதில் வந்து இவர்களே விசாரணை அமைப்பே வந்து அவங்களுக்கு இந்த பேரம் பேசுகிற வேலை இல்லாட்டி காட்டி கொடுக்குற வேலை நடக்கும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சாட்சிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுனால தான் அவங்க பிறல் சாட்சியாக இல்லாமல் இருந்திருக்காங்க. நீங்கள் குற்றங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா குற்றங்கள் நடக்கும், கைது பண்ணியிருப்பாங்க, நம்ம செய்தி போடுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிதுன்னா கன்விக்ஷன் ஆகிருக்காது. ஒன்று வழக்கு விசாரணை இழுத்துக்கிட்டு இருக்கோம், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட மாட்டாங்க. இல்லைனா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி சாட்சிகள் கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க, இல்லைனா பிறல் சாட்சியாக மாறிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? கன்விக்ஷன் ரேட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். 100 பேரை பிடிச்சிருப்பாங்க, 5 பேர் தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்க, 95 பேர் ஜாமீனோ இல்லை ஏதோ குற்றம் நிரூபிக்கப்படும் ஏதோ ஒரு வகையில் இருப்பான். என்ன காரணம்னா, நீங்கள் ஒரு கொலை பண்ணுறான், அதை பார்க்குற சாட்சி அந்த சாட்சியை பாதுகாத்து அந்த சார்ஜ் ஷீட்டை கரெக்டாக ஃபைல் பண்ணி சாட்சிகள் அந்த சர்க்கம்ஸ்டன்சன்ஸு மற்ற அந்த க்ரைம் சீனு மற்ற விஷயங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு விசாரணை அதிகாரி கோர்ட்டில் கரெக்டாக நிரூபித்தா தண்டனை கிடைக்கும். நீங்கள் கொஞ்ச நாள்லேயே அந்த சாட்சி வந்து பயப்படுற அளவுக்கு கொண்டு போகிறது, சாட்சி யாருன்னு தெரியறது, அப்புறம் அவன் கோர்ட்டுக்கு எப்படி வருவான்? அங்கே பண்ண கொலையை நம்ம வீட்டில் ஒன்று பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு ஒதுங்கணும். அப்போ என்ன ஆகுனா இவர் சாட்சி இல்லாதனால இவர் விடுதலை ஆவார். ஆனால் வெளியில் எப்படி 5 கொலை ஆறுமுகம் 6வது கொலையும் பண்ணுவார், மாமூல் வாங்குவார், மிரட்டுவார், கொஞ்ச நாள் அரசியலில் சேருவார், பெரிய ஆள் ஆகிடுவார். அப்போ தெரியுதா ஒரு வழக்கு எவ்வளோ முக்கியம்?
இந்த வழக்கை எவ்வளோ அழகாக நகர்த்தி சென்று இருக்கிறார்கள். 2500 பக்கம் சார்ஜ் ஷீட்டு, 48 சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக மாறாமல் பாதுகாத்தது, 8 பெண்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களில் 7 பேர் நேரடியாக கோர்ட்டில் வந்து சாட்சி சொன்னது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்ல. இது ஒட்டி சார் இப்போ திமுக அதிமுக பேச்சுக்கள் அப்படின்றது தெரியும், அவங்க மாறி மாறி தான் பேசிக்கிறாங்க அப்படின்றது. இதை தாண்டி வெளியிருந்து சில கருத்துக்கள் அப்படிங்கும்போது இந்த இவங்களுக்கு அந்த நிவாரணத் தொகையானதும் 85 லட்சம் ரூபா அதை வந்து அதிகப்படுத்தணும்னு ஒரு விஷயத்தையும் பேசுகிறாங்க. அதே போல் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லும்போது இது எல்லாருமே வரவேற்கிறாங்க, அவரும் வரவேற்கிறாரு, ஆனால் தாமதப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நீதி அப்படின்றதையும் குறிப்பிட்றாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீதி தாமதப்படுத்தப்பட்டாலும் நீதி கிடச்சிடுச்சு. ஒன்று அவர் ஏதோ சொல்லணும் அப்படின்றது சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2019 21 சிபிஐக்கு மாற்றுறாங்க, 4 வருஷத்தில் முடிச்சு விட்டாங்க. அப்போ அந்த பெரிய வழக்கு இது. நீங்கள் ஆமாம் ஏகப்பட்ட இது செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறதுன்றதுக்கான ஒர்க்கு அந்த ப்ராசஸ் பெருசாக இருக்கும். நீதிமன்றத்தில் விசாரணை காலங்கள் நீண்டிருக்கும். இது எல்லாம் அப்போ இது எல்லாம் முடித்து ஒரு சிறப்பான தீர்ப்பை வாங்கியிருக்காங்க. தாமதப்படுத்தப்பட்ட நீதினா நீங்கள் இந்திய நீதித்துறையில் இருக்கிற வழக்குகள் மற்ற விஷயங்கள் பார்க்கும்பொழுது இது அப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீதி கிடச்சிருக்குதா, இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன நகர்றது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இந்த நிவாரணத் தொகையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது அது ஒரு நியாயமான விஷயம். ஏன்னா 85 லட்சம் 8 பேருக்குன்னு பார்க்கணும், 10 லட்சம் ஒரு ஆளுக்கு வரும்ன்றது. இது இல்லாமல் மறைமுகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இருப்பாங்க. அப்போ இது அவங்களுக்கு அந்த இழப்பீடு எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கான ஈடு இருக்காது. ஆனாலும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க, உங்கள் கட்சி சார்பில் அதை பண்ணுங்கள், அந்த 8 பேர் செலக்ட் பண்ணி கொடுங்க. பெரும்பாலும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறவங்க, அவர் கட்சியில் தான் சஜி இறந்து போயிருக்காரு, 25 வருஷம் கட்சிக்கு பாடுபட்டவர், இன்னை வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா கூட இழப்பீடு கொடுக்கல. அந்த குடும்பம் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. நானே கூட ஒரு பேட்டியில் பேசியிருக்கேன். என்ன வாய்ப்பு ஒழித்ததோ மாங்காய் பொழித்ததோன்னு பேச வேண்டியதுதான். ஆனால் இது மூலிமா ஒரு நம்பிக்கை பிறக்கும் இல்லையா சார்? ஏன்னா இனிமேல் இந்த மாதிரியான ஒரு தவறுகள் நடந்தால் நிச்சயமாக அது நிரூபிக்கப்படும், அதன் மூலமாக தண்டனை கிடைக்கும் அப்படின்றது இது ஒரு பெரிய படிப்பினை தான். பெரிய படிப்பினை. ஆனால் நமக்கு இன்றைக்கி நீதி கிடைத்தது, கொடுங்காயத்துக்கு கிடைத்த ரணமாம் அப்படி மருந்து அது இதெல்லாம் பேசுகிற ஆட்கள். நமக்கு மிக சமீபமாக நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டி. அதில் என்ன நடந்தது? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அடையாளம் வெளிப்படுத்தப்பட்டது. எஃப்ஐஆர் மிக மோசமாக அவங்களுடைய நன்மதிப்பை, அந்த பெண்ணுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும், அதை கெடுக்கிற விதமாக எஃப்ஐஆர் எழுதப்பட்டது. இந்த எஃப்ஐஆரை ஏன் மூத்த அதிகாரி பார்க்கவில்லை? இதை சரி பண்ணியிருக்கணுமா வேணாவா? அந்த பொருள் ஓகே, ஆனால் அதை வந்து அவங்க கண்ணிய குறைவாக கொண்டு வர அளவுக்கு எப்படி இந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்டது? ஒருவர் தான் குற்றவாளின்னு எப்படி அதிகாரி சொல்ல முடியும்? உயர் அதிகாரி எப்படி பேட்டி கொடுக்க முடியும்? இது வந்து விசாரணை பாதிக்காதா? இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இப்படியெல்லாம் நீதிமன்றம் கேட்டுச்சா இல்லையா? அப்போ இந்த விவகாரங்களில் இன்றைக்கி கொடுங்காயத்துக்கு மருந்துன்னு சொல்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனும், நீதி கிடைத்தது எங்கள் ஆட்சியில்னு சொல்கிற கனிமொழியோ, இன்னும் ஓங்கி நின்று பேசுகின்ற மார்க்சிஸ்டுகளோ, ஒரு காலத்தில் ஒரு அரசில் பத்மினின்ற ஒரு பெண்ணுக்கு காவல்துறையில் அவங்களுக்கு பாலியல் பலாத்காரம் செஞ்சு கணவனையும் கொன்ற அந்த விவகாரத்தில் ஒன் அண்ட் ஒன்லி பார்ட்டி சிபிஎம் மட்டும்தான் இறங்கி ஜனநாயக மாதர் சங்கம் பாப்பா அம்மானாத் இருந்தாங்க. அந்த அம்மாவை கையில் எடுத்து அவங்களுக்காக போராடி பெரிய ஒரு நீதியை பெற்றுக் கொடுத்தது வாச்சாத்தி. இன்றைக்கி இருக்கிற சண்முகம் அன்னைக்கு விவசாய சங்க தலைவராக இருந்தார், வழக்கு நடத்துறது அவரோட முக்கியமானது. அப்படிப்பட்ட மார்க்சிஸ்டுகள் இந்த ஆட்சியில் இந்த மாதிரி விவகாரங்கள் வரும்போது வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை விடலை. எஸ்எஃப்ஐ அமைப்பு தானாக போராடுது, மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் வாய் திறக்கலை. ஆனால் எஸ்எஃப்ஐ தானாக அந்த காலேஜ் முன்னாடி முதல்ல போராட்டத்தை ஆரம்பித்தது எஸ்எஃப்ஐ தான். அப்போது இந்த மாதிரி வாய் மூடி மௌனிகளாக எங்கே பேசுனா சிஎம் கோச்சிக்குவாரோ அப்படின்றதுனா நீங்கள் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இது மாதிரி தீர்ப்புகள் இது மாதிரிலாம் கிடைக்கும் பொழுது அச்சம் வரும். இதை தான் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி இது வேட்டையன் லேட்டஸ்ட்டாக வந்த படம், அதில் ஜெய்பீம் டைரக்டர் தான், அவர் ரொம்ப அழகாக அந்த கருத்தை சொல்லியிருப்பார். என்னென்னா, ஏன் அமிதாப் பச்சன் மூலமாக சொல்ல வைப்பார், ஏன் மக்கள் அந்த என்கவுண்டரை ஏன் மக்கள் சிலாகிக்கிறாங்க, அதை ஏன் வரவேற்கிறாங்க, அதை ஏன் இது பண்ணுறாங்கன்னு. அப்போது விசாரணை அதிகாரிகள், விசாரணை அமைப்புகள் ஒரு விசாரணையை முறையாக நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால், தண்டிக்கப்பட்டால்
குற்றவாளிகளும் பயப்படுவாங்க, மக்களுக்கும் நீதித்துறை மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் இதை செய்ய வேண்டிய அதிகாரிகள் இந்த வேலையெல்லாம் செய்யாமல், அதில் பல வகை இருக்குது. பணியில் அலட்சியம், குற்றவாளிக்கு துணை போகிறது, இல்லாட்டி ஒழுங்காக விசாரணை நடத்துறது இல்லை, சாட்சிகளை பாதுகாக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்களில் அந்த குற்றவாளியுடைய அதிகாரத்துக்கு பணிந்து போகிறது, இந்த மாதிரி பல காரணங்களில் அந்த குற்றவாளி தண்டிக்கப்படாமல் அல்லது வழக்கு நீண்டுக்கிட்டே போகும். அவன் மேலும் மேலும் வெளியில் குற்றங்களை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ மக்களுக்கு பார்க்கும் பொழுது அவனை பிடிச்சி என்கவுண்டர் பண்ணால் செம்மடா சூப்பரான்றாங்க. ஆனால் அந்த என்கவுண்டர் ஏன் பண்ணுறாங்கன்னா, இவர்களுடைய இயலாமை, இவர்களுடைய அலட்சியம், இவருடைய பணியில் வந்து சரியில்லாதனால தான் கன்விக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. கன்விக்ஷன் கிடைக்கலன்ற விஷயத்த மறைக்கிறதுக்கும் அதை பின்னுக்கு தள்ளுறதுக்கும் இந்த என்கவுண்டர்கள் நடக்குது. ஆனால் அந்த என்கவுண்டர் வந்து சட்டத்துக்கு புறம்பானது. ஆனால் மக்கள் வந்து இதை பாராட்டுறாங்க. அதுக்கு காரணம், இவெல்லாம் உயிரோட இருந்து இவன் என்னைக்கு தண்டனை வாங்கி என்னைக்கு பண்ணுறது. வசனங்களை வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா சினிமாவில்? நீ வந்து உள்ளே போயிட்டு ஜாலியாக வெளியே ஒரு இது பண்ணுவேன், நான் வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு டம்முன்னு சொல்லுவார். அந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் பண்ண முடியாது. பொது மனப்பான்மை வந்து உடனடி தீர்வு வேணும்ன்றது தானே சார் உடனடி தீர்வு. ஏன்னா இன்னைக்கு பொள்ளாச்சி பற்றி நம்ம பேசுகிறோம், அன்னைக்கு நடந்த சமயத்தில் கொந்தளிப்பு எப்படி இருந்ததுன்னு இன்னைக்கு வெறும் செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம். தீர்ப்பு அப்படின்னு அன்னைக்கு இருந்த கொந்தளிப்பு இன்னைக்கு இல்லை. அதனால உடனடியான தீர்வு வேணும்ன்றது. உடனடி தீர்வு வேணும். நம்முடைய நீதித்துறை தேங்கி இருக்கிற வழக்குகள், அந்த அதுக்கு இல்லை அந்த எவ்வளோ பற்றாக்குறை, மற்ற விஷயங்கள், நான் சொல்கிற இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது, அதிகாரிகளுடைய வேலை, அலட்சியம், அப்படியே அந்த மெதுவாக ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஆனாலும் இந்த வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 வருஷத்தில் யாருமே 9 பேர், நான் 2 பேர் விடுதலை அப்படிலாம் விடலை, 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னா, நாளைக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த உலகத்தில், இந்த எலக்ட்ரானிக்ஸ் யுகத்தில் யாருமே இந்த சைபர் கிரைமை வந்து வெகு எளிதாக வீடியோ எடுக்கிறது, போடுறது, அதுக்கு பிறகு மிரட்டி வர வைக்கிறது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. காசின்னு ஒருத்தன் மாட்டினான்ல, இப்போ தானே மாட்டினான், இப்போ அவனும் உள்ளே இருக்கிறான், இது பண்ணுறான். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி கிடைக்கிற தண்டனை பார்க்கும் பொழுது நாளைக்கு வேறு ஒருத்தருக்கு அந்த பயம் வருமா வராதா? அது வருன்ற நேரத்தில் இந்த மாதிரி இந்த ஞானசேகரன் மாதிரி ஆட்களை வழக்கு வந்து கொஞ்சம் தொய்வாக போச்சுன்னா அப்போ நம்பிக்கை குறையும். யாராக இருந்தாலும் நாங்கள் எடுப்போம் நடவடிக்கை. ஒரு அண்ணா நகர் சிறுமி மேட்ரு சிபிஐக்கே நீதிமன்றமே உத்தரவிடுது. ஏன் விசாரிச்சுட்டு போட்டுமே? இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நாங்கள் போராடி தான் சிபிஐ விசாரணை கேட்டோம். விசாரணைக்கு எடப்பாடி சொல்கிறாரு, நான் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன், என் இதில் நான் ஃப்ரீயாக நாங்கள் கையை தூக்கிட்டோம், பண்ணிட்டோம், சிபிஐன்னு சொல்லிட்டோம், முறையாக விசாரணை நடந்தது, இது பண்ணாங்க. நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டாதீங்க, நீங்கள் ஒன்றும் யோகியர் இல்லை அப்படின்னா யார் அந்த சார் பதில் சொல்லுங்கன்றாங்க. அப்போது அப்படி ஒரு சிபிஐ விசாரணை கேட்டவர்கள் கனிமொழி போன்றோர் ஒரு அண்ணா நகரில் அந்த சிறுமி பாதிக்கப்பட்ட வழக்கில் உயர் நீதிமன்றமே முன் வந்து இந்த வழக்கு போகிற போக்கு சரியில்லை, அதுலேயும் காவல்துறை அதிகாரிகளை கண்டிக்கிறாங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுறேன்னு கோர்ட்டு உத்தரவிட்டுறது. இது வந்து மிக மோசமான ஒரு செயல். எப்படி மோசமான செயல்னால் கோர்ட்டு செஞ்சதில்லை, அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. ஒரு நீதிமன்றமே தலையிடுற அளவுக்கு நிலைமை இருக்குது. நீங்கள் என்ன பண்ண விட்டுற வேண்டியதானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் அதற்கு எதிராக போய் உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞரை வச்சு பல லட்சம் செலவு பண்ணி அப்போது உங்களால் நீங்கள் கேட்டதை வாங்க முடியலையே. நீதிமன்றம் அப்படியா? ரைட்டு. 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டை சேராதவர்கள் கொண்ட ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு இதை விசாரிங்கன்ட்டாங்க. இதை விட வேறு அவமானம் தேவையா? அப்போது இந்த மாதிரி விவகாரத்துலலாம் அரசு ஏன் இதில் போய் தலையிடணும்? கோர்ட்டு போட்டுச்சு, போக வேண்டியதுதானே. விசாரித்தா அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைச்சதுன்னா எது போகுது? அவன் யாராக இருந்தால் என்ன, குற்றவாளி அவன் போட்டுமே. அதற்கு பிறகு இன்னொரு வழக்குலையும் அதே மாதிரி கோர்ட்டு தலையிட்டு இந்த இதில் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் இது போகிற போகலாம் சரியில்லை, எஃப்ஐஆர்லேயே அந்த பெண்ணுடைய கண்ணியத்தை நீங்கள் வந்து குலைக்கிற செயலை பண்ணியிருக்கீங்க, பேர் எப்படி சொல்லலாம், நீங்களே இப்படி சொல்லலான்ட்டு எஸ்ஐடி போடுறாங்க 3 பேர் கொண்டது. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் நீதிமன்றம் தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தலையிடுகின்ற போக்கு இருக்குது. இது இன்னைக்கு கிடச்சிருக்க தீர்ப்பு, இந்த மாதிரி விஷயம் முன்னுதாரணங்கள் குற்றவாளிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அது வந்து ஒரு நல்ல விஷயம். சொன்ன மாதிரி சார், ஒரு கட்டாயமாக இதுனா இப்படி இருந்தால் இதனால இந்த தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றதே ஒரு படிப்பினை. ஆனால் இந்த மாதிரி இது எல்லாமே சரி செய்யும் போது இன்னும் விரைவான ஒரு பண்ணணும். இப்போ நீங்கள் அங்கெல்லாம் போராடிட்டு நீங்கள் பொறுப்புக்கு வந்தால் பிறகு இல்லை நாங்கள் இப்படி இல்லை நாங்கள் தலைகீழ நடப்போம்னா அது ஏற்றுக்கொ. அப்போ நீங்கள் அந்த மாதிரி இடத்துல இப்போ பொன்முடி பேசுகிறாரு, கனிமொழி உடனே கண்டிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் நெருக்கடி வருது, அவரை இது பண்ணுறாங்க. கோர்ட்டு கண்டிச்சோன்னா மந்திரி பதவி ஏன் முதல்ல அமைச்சர் பதவி தூக்கலை? பொன்முடி முதல்ல பேசும்போது ஏன் நடவடிக்கை வரல? பயம் ஏன் இருக்க மாட்டேங்குது? ஐயோ முதலமைச்சர் நம்மளை பார்ப்பாரு, திட்டுவார், என்ன ஏன் பேசுகிறேன் நீ வாட்டில் உன் இஷ்டத்துக்கு ஓசி பஸ்ஸுன்றேன், நான் சமூக நீதி அரசுன்றேன், முதல் கையெழுத்தை நான் அதில் போடுறேன், நான் அவ்வளோ பெரியதாக கொண்டு வந்தால் நீ அதை கிண்டல் பண்ணி ஓசி பஸ்ஸுன்றன்னு நீ முதல்ல பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பயம் வரும். அப்போ இந்த விஷயத்தை முதல்வருக்கு நோட் போட்டு அனுப்புறது, இல்லை முதல்வர் இதை கவனிக்கிறது, இந்த மாதிரி இல்லை. ஒருத்தர் ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு வந்து காமிக்கிறாரு, மேடம் வெறும் கோலமாவை போடுறாங்க மேடம், மோந்து பாருங்கள், இல்லை வாசனை இல்லை மேடம் பாருங்கள், நீங்கள் செக் பண்ண கொடுங்க, அதுக்காக பான்ஸ் பவுடராக போடுவாங்க அப்படின்றாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இல்லை மேடம் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும், ஆமாம் நான் பதில் சொல்லணும், ஆனால் நீ பேச சரியில்லையே, நீங்கள் கேட்குறது சரியில்லையேன்றாங்க. எந்த சேனல் நீங்கள் அப்படின்ட்டு போகிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஜெயலலிதாவை முதலமைச்சராகவும் ஒரு மேயரையும் பொருத்தி பாருங்கள், நீங்களே சொல்கிறீங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஏதோ ஒரு நடவடிக்கை வந்துடும். ஏன்? ஐயோ சிஎம் நம்மளை கவனிச்சிட்டு இருப்பாங்க, இவன் வேற கொண்டு வந்து மாவை நீட்டுனுக்கிறான், சரி நான் பார்க்குறேங்க, இது என்னான்னு பார்க்குறேன், நான் விசாரிக்க உத்தரவிடுறேங்க, இப்படி தானே பதில் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி பதில், இந்த மாதிரி சம்பாஷணை வருதுன்னா முதல்வர் நம்மை கவனிக்க மாட்டார். யார் பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம தைரியமாக இவரை மிரட்டலாம். அந்த போக்கு தானே. நீங்கள் என்ன பண்ணணும்? மேயரு உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, பொதுமக்கள் முன்னிலை, கேமரா முன்னிலையில், ஊடகங்கள் முன்னிலையில் இது வரும்பொழுது என்னன்னு நான் பார்க்குறேங்க, நான் விசாரிக்க சொல்கிறேன். முடிஞ்சிச்சா? யார் நீங்கள்? என்ன பேசுகிறீங்க? எந்த சேனல் நீங்கள்? இப்படிலாம் ஏன் வரும்? கேமரா இல்லைன்னாலுமே பதில் சொல்ல வேண்டியது அவங்க பொறுப்பு. ரொம்ப சிம்பிளுங்க. நான் என்னன்னு விசாரிக்க சொல்கிறேன்னா முடிஞ்சு போச்சு. அவருக்கும் திருப்தி இருக்கும்ல, விசாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போது இதெல்லாம் மீறி இந்த மாதிரி வார்த்தைகள் வருதுன்னா நீ யார்? நீ இன்னும் என்ன கேட்குற? அவங்க என்ன சொல்கிறாங்க முதல்ல பார்த்தீங்களா, பேட்டின்னு வந்துட்டிங்களா, இப்போ இதுவா, இது கேமரா எதுக்கு வச்சு எடுக்கிறீங்கன்றாங்க. அப்போ அவங்க நினச்சிட்டு இருக்குது என்னென்னா, மேடம் என்ன விஷயமா வந்தீங்க? நான் வந்து இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்க்காக வந்தேன். ஓ அப்படியா? அதில் வந்து மேடம் இங்கே இப்படி இருந்துச்சே அப்படி இருந்துச்சே, ஆமாம் நாங்கள் அது பண்ண போகிறோம். அப்படியே எல்லாமே ஆல் இஸ் வெல்லாக கேட்டு போகணும். இப்படியே வளர்ந்துருக்காங்க பத்திரிகையாளர்களும். இது இப்படியே தான் கேள்வி கேட்கணும், மாற்றி கேட்கக்கூடாது. மாற்றி கேட்டால் யார் எங்கே நீ போகிறதுக்குள்ளே எப்போ அந்த பீட்டுக்கு அனுப்பாத அவரை, இனிமேல் அவர் அனுப்பாத, வேறு எதுக்காக போடு, இல்லைன்னா அவர் அனுப்பு. இந்த போக்கு தானே இருக்குது. இதை தான் நான் சொல்கிறேன் நான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ்ஸு இந்த குற்றவாளிகள் நடக்கிறது, இப்போ நடக்கிற விஷயங்கள், ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக அது இப்போ கொங்கு மண்டலத்தில் நடக்கிற இது, கொங்கு மண்டலமாக கொலை மண்டலமானலாம் சேனல்லே போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குதா, இல்லை காவல்துறையை செயல்படாத ஒரு தன்மை இருக்குதா அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி இந்த விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டு கொடுங்காயத்துக்கு மருந்து இதெல்லாம் சொல்கிறவங்க இந்த சைடும் இப்போவும் இருக்கிறத பற்றியும் நீங்கள் அக்கறையாக பேசணும். அப்போ தான் உங்களுக்கு மரியாதை இருக்கும். அதனால தான் அவர் எடுக்கிறார் கையில். எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாரு, சும்மா அந்த இதெல்லாம் கிரெடிட் எடுத்து ஸ்டிக்கர் ஓட்டுறதெல்லாம் பண்ணாதீங்க, நான் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டேன், என் பீரியடில் நடந்து நான் சிபிஐ விசாரணை உத்தரவிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவர் தைரியமாக கேட்க முடியுதுல்ல. அதான் விஷயம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க சார். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு இது எப்படி உறுதுணையாக இருக்குது அப்படின்றது. நன்றி. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.